கடற்கரையை பற்றி யோசிக்கும் போது மணல், கடல் அலை, நண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நினைவுக்கு வரும். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே வித்தியாசமான மற்றும் மர்மமான பொருட்கள் கடற்கரையில் கரை ஒதுங்கி இருக்கு. அப்படி கடற்கரையில் ஒதுங்கின வித்தியாசமான பொருட்களை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ட்ரிஃப்ட்வுட். பொதுவாக நிறைய கடற்கரைகளில் மரக்கட்டைகள் கடல் அலையால் கரைக்கு வந்து சேரும். இப்படிப்பட்ட மரத்துண்டு தான் ஆங்கிலத்தில் ட்ரிஃப்ட்வுட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் வாஷிங்டன் கடற்கரையில் உள்ள இந்த மரக்கட்டைகள் கண்டிப்பாக மற்ற இடங்களில் இருக்க மாதிரி இருக்காது. அங்கே கரை ஒதுங்கின ஒவ்வொரு மரமும் ரொம்ப அதிக நீளமாகவும் அதிக தடிமனாகவும் இருக்கு. அதில் சில மரங்கள் 3 மீட்டர் விட்டமும் சுமார் 200 அடி நீளமும் உள்ளதா காணப்படுது. இவ்வளவு பெரிய மரங்கள் எப்படி கடலுக்கு வந்து சேர்ந்திருக்கும்னு யாருக்கும் ஆதாரபூர்வமான சரியான காரணம் தெரியல. ஆனா ஒரு சிலர் இந்த மரங்கள் கடற்கரையிலேயோ இல்லனா கடலுக்கு நடுவுல இருந்த சின்ன தீவுகள்லையோ இருந்திருக்கும். புயல் மழைன்னு இயற்கை சீற்றத்தால அந்த மரங்கள் வேரோட சாஞ்சி கடலுக்குள்ள விழுந்து கடல் அலையால கரைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ செயிலர்ஸ். ப்ளூ செயிலர்ஸ் அப்படிங்கிறது கடல்ல வாழக்கூடிய ஒரு சின்ன வகை ஜெல்லிஃபிஷ். இதோட உண்மையான பெயர் வெலல்லா. ஆனால் இது நீல நிறத்தில் இருக்கதாலையும் காற்று வீசும்போது தானாக நகர்ந்து போகிறதாலையும் பொதுவாக இதை ப்ளூ செயிலர் இல்லைனா பை தி விண்ட் செயிலர் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த ஜெல்லிஃபிஷ் கடலோட மேல் பரப்பில் மிதந்து தான் உணவு தேடும். இருந்தாலும் இது கரைக்கெல்லாம் வராது. ஆனால் 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவோட மேற்கு கடற்கரைகளில் அதிக அளவில் கரைக்கு வந்திருக்கு. ஆரம்பத்தில் ஒரு சில இடங்களில் ரொம்ப குறைவான அளவில் கரை ஒதுங்கின இந்த ஜெல்லிஃபிஷ் அடுத்த சில நாட்கள்ல பல லட்சக்கணக்கான அளவுல மேற்கு பகுதியில் உள்ள எல்லா கடற்கரையிலையும் கரை ஒதுங்கி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க நிறைய பேர் முயற்சி செஞ்சாங்க. அதுல இந்த மர்ம நிகழ்வுக்கு இயற்கை தான் முழுக்க முழுக்க காரணம்னு தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த ஜெல்லிஃபிஷ் வாழ்ந்த கடல் பகுதியில ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதால தான் அந்த எல்லா ஜெல்லிஃபிஷும் இறந்து கரைக்கு வந்திருக்கு. ஒரு சிலர் அந்த குறிப்பிட்ட கடல் பகுதிகளில் ஏதாவது விஷத்தன்மையுள்ள நுண்ணுயிரிகள் இல்லைனா எதிரிகள் அதிகமாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிண்ட் ஐபால். புளோரிடாவில் உள்ள பாம்பானோ பீச் அப்படிங்கிற கடற்கரையில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஒரு பெரிய கண் மாதிரியான பொருள் கடல் அலையால் கரைக்கு வந்திருக்கு. அதை பார்த்த சில பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. உடனடியாக புளோரிடா ஃபிஷ் அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் கமிஷன் அப்படிங்கிற கடல் வள பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்த பணியாளர்கள் அந்த பெரிய கண் மாதிரியான பொருளை கைப்பற்றி அவங்களோட ஆய்வகத்துக்கு கொண்டு போனாங்க. முதல்ல அதை ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி அந்த கண் ஜெயிண்ட் ஸ்குவிட் அல்லது கொலோசல் ஸ்குவிட் அப்படிங்கிற பெரிய வகை கணவாய் மீனோட கண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதை முறைப்படி ஆய்வு செஞ்சு அந்த கண் ஸ்வாட் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு மீனோட கண் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸ்வாட் ஃபிஷ் ஜெயிண்ட் ஸ்குவிட்டையும் கொலோசல் ஸ்குவிட்டையும் விட பெரிய மீன் இல்லை. ஆனால் அதுவும் ஓரளவுக்கு பெரிய மீன் தான். அதுக்கப்புறமா நடத்தின விசாரணையில் ஒரு மீனவர் ஒரு ஸ்வாட் ஃபிஷ்ஷை பிடிச்சி அதோட முன்தலையை மட்டும் கண்ணோட சேர்த்து வெட்டி கடல்ல வீசினது தெரிய வந்திருக்கு. வேர்ல்ட் வார் II லவ் லெட்டர்ஸ். 2012ஆம் ஆண்டு கரீபியன் தீவுகளையும் அமெரிக்காவோட பல இடங்களையும் மோசமாக சூறையாடின ஒரு புயல் தான் சாண்டி. இந்த புயல் வீசி அடங்கினதும் பாதிப்புகளை சரி செய்யும் போது நியூயார்க் கடற்கரையில் ஒன்னா கட்டப்பட்ட 57 பழைய கடிதங்கள் கிடைச்சிருக்கு. முலன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த கடிதங்களை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிச்சு பார்த்த போதான் அந்த எல்லா கடிதங்களும் டாரத்தி ஃபாலன் அப்படிங்கிற பெண்ணும் லின் ஃபார்ஹாம் அப்படிங்கிற ஆணும் 1942 மற்றும் 1947க்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதின காதல் கடிதம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த சமயத்துல லின் ராணுவத்தில் இருந்ததால அவர் 2ஆம் உலக போர்ல கலந்துகிட்டு அதுக்கு இடையில தான் இந்த கடிதங்களை எழுதியிருக்காரு. அந்த கடிதங்களை எழுதினவங்களை கண்டுபிடிச்சு அதை அவங்க கிட்டேயே ஒப்படைக்கணும்னு முடிவு செஞ்ச முலன் டாரத்தி மற்றும் லின்னை தேட ஆரம்பிச்சு ஒரு வழியா 91 வயசான டாரத்தியை கண்டுபிடிச்சு அவங்க கடிதங்களை அவங்க கிட்டேயே கொடுத்துருக்காங்க. ஈடி அப்படிங்கிறது ஏலியன்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு பழைய திரைப்படம்.
இந்த திரைப்படம் 1982ஆம் ஆண்டு வெளியானப்போ ரொம்பவே பிரபலமாயிருந்திருக்கு. இதன் விளைவா ஈட்டியில வந்த ஏலியன் பொம்மையை நிறைய பேர் அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்க. அதுல மார்கரெட் வெல்ஸ் அப்படிங்கிற 76 வயது பெண்மணி வச்சிருந்த பெரிய ஈட்டி பொம்மை 2012ஆம் ஆண்டு திருடு போயிருக்கு. அந்த பொம்மையை மார்கரெட்டோட மகள் ஏதோ ஒரு மேக்கப் கோர்ஸ் படிக்கும் போது உருவாக்கி இருக்காங்க. அதனால அந்த பொம்மை காணாம போனதால மார்கரெட் ரொம்பவே கவலை அடைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த பொம்மையை திருடினவங்க ஏதோ காரணத்தால அதை கடல்ல வீசிட்டு போயிருக்காங்க. அந்த பொம்மை சில நாட்களுக்கு அப்புறமா கடற்கரைக்கு பக்கத்துல கடல் தண்ணியில மிதந்துகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த சிலர் அது இறந்த உடல் அப்படின்னு கருதி காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்து அது வெறும் பொம்மைன்னு கண்டுபிடிச்சி அது மார்கரெட்டோட காணாம போன பொம்மைன்னு உறுதி செஞ்சு அவங்க கிட்டேயே ஒப்படைச்சிருக்காங்க. மிஸ்டீரியஸ் ஹேரி பிளாப். உடம்பு முழுக்க முடியோட அளவுல ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய இந்த மர்மமான பொருள் பிலிப்பைன்ஸ்ல ஓரியண்டல் மிண்டோரோ பகுதியில் உள்ள கடற்கரையில மே 11, 2018 கரை ஒதுங்கி இருக்கு. முதல்ல அதை பார்த்த உள்ளூர் மக்கள் அது என்னன்னு தெரியாததால கிளாப்ஸ்டர் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு சிலர் மட்டும் அது கடல் பசுவோட இறந்த உடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அது திமிங்கலத்தோட அழுகின உடல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதை உறுதியா சொல்லல. அதனால அந்த பெரிய உயிரினத்தை பத்தின மர்மம் இன்னும் மர்மமாவே நீடிச்சு வருது. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் பிலிப்பைன்ஸோட இன்னொரு இடத்துல 2017ஆம் ஆண்டுலையும் நடந்திருக்கு. லெகோ பிரிக்ஸ். லெகோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விளையாட்டு பொம்மை. இது கடற்கரைக்கு வர்றதுல பெருசா எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. 1997ஆம் ஆண்டு இங்கிலாந்தோட கான்வால் நகருக்கு பக்கத்துல உள்ள கடல்ல போய்கிட்டு இருந்த ஒரு கப்பல்ல இருந்து 62 பெரிய கண்டெய்னர்கள் கடலுக்குள்ள விழுந்திருக்கு. அந்த கண்டெய்னர் முழுக்க பல லட்சம் லெகோ பிரிக்ஸ் இருந்திருக்கு. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து கான்வால் கடற்கரைக்கு வந்து சேருது. கான்வால் கடற்கரையை தவிர மற்ற கடற்கரைக்கும் அந்த லெகோ பிரிக்ஸ் கடல் அலை மூலமா போய் சேர்ந்திருக்கு. அதுல ஒரு கண்டெய்னர் சுமார் 48 லட்சம் லெகோ பிரிக்ஸோட நியூயார்க் கடற்கரைக்கு வந்து சேர்ந்திருக்கு. முதல்ல அந்த கண்டெய்னர் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாம குழம்பி போன நியூயார்க் கடற்கரை அதிகாரிகள் அதுக்கப்புறமா தான் அது இங்கிலாந்து கடல்ல விழுந்த 62 கண்டெய்னர்கள்ல ஒண்ணுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டெய்னர்கள்ல இருந்து லெகோ பிரிக்ஸ் இப்பவும் பல கடற்கரைகள்ல கரை ஒதுங்குது. ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள். உலகத்தோட பல கடல்ல பலவிதமான குப்பை கொட்டப்படுது. இந்த குப்பை கரை ஒதுங்கிறது சாதாரணமா நடக்கிற விஷயம்தான். ஆனா கனடாவோட பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் உள்ள கடற்கரையில ஒரு முழு ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் கரை ஒதுங்கி இருக்கு. 2012ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்துல வெறும் பைக் மட்டும் கரை ஒதுங்கல. ஒரு பெரிய ஸ்டைரோஃபோம் கண்டெய்னர் கரை ஒதுங்கி இருக்கு. அதை உள்ளூர் மக்கள் திறந்து பார்த்த போதான் அதுக்குள்ள ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் இருந்தது தெரிய வந்திருக்கு. பல மாதங்களா கடல்லையே இருந்ததால அந்த பைக் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு. அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் படி அது ஜப்பானை சேர்ந்தது. அதனால 2011ஆம் ஆண்டு ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமியால அந்த மோட்டார் சைக்கிள் கடலுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த புகைப்படம் சமீபத்துல இன்டர்நெட்ல வைரலா பரவன புகைப்படம். இந்த புகைப்படத்துல ஒரு பெரிய மர்மமான மீன் இறந்து போய் கடற்கரையில கரை ஒதுங்கி காணப்படுது. ஆனா இத பத்தி எந்த செய்தியும் வெளிவரல. இன்டர்நெட்லயும் இந்த புகைப்படத்தை தவிர வேற எந்த தகவலும் இல்லை. அதனால இது போலியா சித்தரிக்கப்பட்ட புகைப்படமா இருக்கதான் வாய்ப்பு அதிகம். கஞ்சாயின் 2-headed டால்பின். இதுவரைக்கும் பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப மர்மமானது. 2014ஆம் ஆண்டு துருக்கி கடற்கரையில 2 தலையோட இருந்த ஒரு மர்மமான டால்பினோட இறந்த உடல் கரை ஒதுங்கி இருக்கு. அந்த டால்பின் உடலை முதல்ல ஒரு ஜிம் டீச்சர் பார்த்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காரு. உயிரியலாளர்கள் அதை கைப்பற்றி ஆய்வு செஞ்சதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல் தெரிய வந்திருக்கு. அதன்படி அந்த 2 தலை டால்பின் பிறந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு அப்புறமா தான் இறந்து போயிருக்கு. பொதுவா 2 தலையோட பிறக்கிற உயிரினம் இவ்வளவு காலம் வாழாது. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தலை இருக்கக்கூடிய நிலை பாலிசெஃபலி அப்படின்னு அழைக்கப்படும். இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல விரிவா சொல்லியிருக்கோம்.
அதை இன்னும் பார்க்கலன்னா மேலே வர்ற கார்டில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இப்படி பல பொருட்கள் மர்மமான முறையில் கரை ஒதுங்க என்ன காரணம் அப்படின்னு உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.